வணக்கம், இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா eBay பற்றி தொடர்ந்து வீடியோஸ் பண்ணி வரோம். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் வீடியோ பார்க்கல, இன்றைக்கு அந்த தொடர்ச்சி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. eBay Dropshipping Driteshipping அதுனா என்ன, எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவர்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா eBay Dropshipping நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கட்டாயம் பேனியர் அக்கௌண்ட் ஒன்று தேவை. அந்த பேனியர் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஒரு பேனியர் அக்கௌண்ட் எப்படி சரியான முறையில் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் கிரியேட் பண்ண அந்த பேனியர் அக்கௌண்ட்டை வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, பேங்கோட அதே போல் உங்களோட eBayயோட எப்படி வெரிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கு பேனியர் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு. கொஞ்சம் பிஸியால் வந்து போடலாம் போட்டு நான் பட் இனி தொடர்ந்து வரும். ஸோ வாங்க போய் பார்ப்போம் பேனியர் அக்கௌண்ட் வந்து இலங்கையில் எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்னு. வணக்கம். ஸோ நான் வந்து eBay பற்றி வீடியோ செய்ய போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் செய்ய போகிறேன். பழமையாக செய்கிற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் செய்ய போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் இருக்காது, மொபைலில் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. மொபைலில் எப்படி செய்யணும்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நான் அதை சொல்கிறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் மொபைலில் செய்ய போகிறீங்க அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் குரோமில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க வலது பக்கம் மேல் மூலையில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் வியூ அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஸோ டிஸ்டர்ப் வியூ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் வியூவில் வரக்கூடிய மாதிரி ஸ்க்ரீன் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிலாம் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதில் போயிட்டு நான் இப்போ என்ன செய்யணும் அதே போல் நீங்கள் அதில் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் கொஞ்சம் இலவாக தான் இருக்கும் செய்கிறது, நீங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் ஆனால் செஞ்சு கொள்ள முடியும். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா eBay அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, டைரக்ட் ஷிப்பிங் ட்ராப்ஷிப்பிங் எப்படி eBay அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, அதோட பார்த்தீங்கன்னா eBay அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண பிறகு அதை எப்படி நாங்கள் வெரிஃபை பண்ணுறேன்னு பார்த்துனாங்க. இன்றைக்கு அந்த தொடர்ச்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஃபார் எனிதிங் தானே, இதில் போய் நான் வந்து ஸ்ரீலங்கன் மணி அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே ரெண்டும் பாரது டாப் செலக்ட் இது வருது, அது ஓகே லீவ் பண்ணிக்கொள்ளலாம். கீழே போனீங்கன்னா ஸ்ரீலங்கன் மணி அப்படின்னு போட்டு பாருங்கள். எங்கள்கிட்ட நார்மலாக நாங்கள் இலங்கையில் பயன்படுத்துகிற காசு அதை கூட வந்து eBayல சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த பார்த்துக்கொள்ளுமே இருக்கும். ஸ்ரீலங்கன் மணி நோட்டுன்னு போட்டு 20 நோட்டு 2, 50 நோட்டு 2, 100 நோட்டு 2 இது போல் $6 வந்து கொடுக்குறாங்க. ஷிப்பிங் வந்து பிரிம்பார வர்றாங்க $10. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க நிறைய இடத்துல வந்து இது வந்து இன்னும் டெஸ்ட் போட்டிருக்காங்க. பட் இங்கால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரம் ஸ்ரீலங்கா இதெல்லாம் பாருங்க. ஸ்ரீலங்கன் $100 வந்து 1995ஆம் ஆண்டு அடிக்கப்பட்டது. $59 கிட்ட $60 கிட்ட போகும்னா இது வந்து பிட் பண்ணுறது 0 பிட்டில் இருக்குது. பிட் பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணலாம். 2 நாள் பிட்டுக்கு 2 நாள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா போகும். அதே போல் இது வந்து 1982ஆம் ஆண்டு அடிக்கப்பட்ட கரன்சி $100. ஓகே. ஸோ உங்களுக்கு யோசிப்பீங்க என்னடா $50 இல்லை $50 காசு போகுது அப்படின்னு. $50 வந்து $6. $1 இலங்கையில் எவ்வளோ போகுது, இப்போ கிட்டத்தட்ட $400 கிட்ட போகுது நினைக்கிறேன். சம்திங் பார்ப்போம் எவ்வளோ போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட $6 கிட்டத்தட்ட $2189 வருது. 2200 வருது. இந்த ஒரு $50 ஒரு தாள் கொடுக்குறது 2000 வருது. இதோட ஷிப்பிங் வந்து பிரிமா கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கிளிக் பண்ணதை வந்து நாங்கள் போய் பார்ப்போம் என்னம்மா இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நாங்கள் இவரை எடுத்துக்கொண்டிருக்கோம். இவரில் பாருங்கள், இவருக்கு வந்து செல்லர் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 30 ரிவ்யூ எல்லாம் எடுபட்டுருக்குது. இதில் ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து 150-20 இந்த ருபீஸ் வந்து பேங்க் வேர்ட் பேப்பர் வந்து இது கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் 10 இருக்குது. 16 சோல் நடந்துருக்குது. ஓகே. இந்த இது வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, $3,205 கொடுக்குறாங்க. $3,205 எவ்வளோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ $3,205 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1185 வருது. ஓகே, 1185க்கு இந்த $20, $50, $100 கிட்டத்தட்ட $170 காசை வந்து 1184 கொடுக்குறாங்க. ஸோ ஷிப்பிங் எல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்போ போய் சேரும், இது எங்கேயும் செய்கிறாங்கன்னு பாருங்க. லொக்கேட்டட் ஸ்ரீலங்கா கொட்டாவை அதுலேருந்து செய்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இலங்கையிலேருந்து நாங்கள்
போஸ்ட் ஆஃபீஸ் பாவிச்சு காசு வந்து அனுப்பலாம் வெளிநாட்டுக்கு. ஸோ இவங்க எப்படி அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் இவங்க இப்படியான பிஸ்னஸும் செஞ்சு கொண்டிருக்காங்க ஈபேயில். அதாவது காசு சம்மந்தப்பட்ட காசு சேல்ஸ் பண்ணுற இதுவும் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் காசு அனுப்பலாம்னு கேட்க காசு சம்மந்தப்பட்ட இதுகள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தேர்ட் பார்ட்டியும் பயன்படுத்தி அனுப்புகிறாங்களா என்ன மாதிரின்னு தெரியலை எனக்கு. ஸோ என்ன $3 கொடுக்குறாங்க, $2 கணக்கும் குறைவாக இருக்குது. ஸோ ஷிப்பிங் மட்டுமே நல்ல அமௌண்ட் வந்துடும். ஸோ இதை எப்படி செய்கிறாங்கன்னு நான் கொஞ்ச நாள் ரிசர்ச் பண்ணி போட்டு நான் சொல்கிறேன். இது என்ன மாதிரி இவங்க வந்து இந்த காசு பிஸ்னஸ் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. செல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சிலரை கிளிக் பண்ணி பார்க்கலாம். 30 ரிவ்யூ எடுத்துருக்கேன். ஸோ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். இவர் என்னென்ன செய்கிறான்னு பார்ப்போம். இந்த ப்ரொஃபைல் இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காசு தான். அங்கே $20, $100, $20, $50. ஸோ கூட வந்து காசு தான் போட்டிருக்கார். அதை விட மெகி போட்டிருக்கார், விஜிதா சில்லி இதுகள்லாம் போட்டிருக்கார், விஜிதா கவரி பவுடர் இதெல்லாம் போட்டிருக்கார். பட் மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசு தான் போட்டிருக்காரு. சும்மா நம்பரை கிளிக் பண்ணிப்பான் இதன் சேல்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேல்ஸ் நடந்திருக்குது. $10 கொடுத்துருக்காரு, $2 $800 கிட்ட கொடுத்துருக்கார். ஷிப்பிங்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருக்காரு. ஓகே, பார்ப்போம். நாங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோஸ்ட் கூட தான் கிடக்குது. இவங்க இந்த பெறுமதிக்கு எப்படி ஷிப்பிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வந்து எப்படியும் இந்த ஈபே கோர்ஸ் முடியக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் எப்படி இவ்வளோ குறைய இதில் வந்து இதில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே போல் இந்த காசும் என்ன மாதிரி அவங்க சென்ட் பண்ணுறாங்கன்னு இந்த ஈபே முடியக்குள்ளே நான் சொல்கிறேன். பட் இப்படியான இதுகளும் ஈபேயில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு இன்றைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்தில் கொண்டு வருவோம். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் வந்து இந்தியான்னு இது பார்க்கறதுக்கு முதல் வந்து நாங்கள் கொஞ்சம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னா கீழே ஸ்கிப் பண்ணுறதுக்கு பட்டன் போது கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்தியா டாபிக்கில் போய்க்க முடியுமா இருக்கும். இல்லை இதே அறிஞ்சு கொள்ள போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த விஷயங்கள் நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மெயின் டாபிக்கு எவ்வளோ நேரத்தில் தொடங்க போட்டிருப்பேன் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியுமா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பேனியர் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் கூகுளில் போயிட்டு பேனியர் அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிட்டுது. இதில் நாங்கள் சைன் அப் பேனியர் அக்கௌண்ட் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேனியர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன். இதில் பாருங்கள் சைன் அப் அண்ட் ஏர்ன் $25 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதன் மூலம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்களா இருந்தால் எனக்கும் ஒரு தொகை கிடைக்கும். அதே போல் உங்களுக்கும் இந்த $25 வந்து கிடைக்கும். ஆனால் இதுக்கு கிடைக்கணும்னா அதில் நீங்கள் கிட்டத்தட்ட $50 $100 கிட்ட வந்து டிரான்சாக்ஷன் நடந்துருக்கணும். உங்களுக்கு நீங்கள் வந்து போயிருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன மாதிரி நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன் என்ன மாதிரி இதை எடுக்கிறது அப்படின்னு, இந்த $டாலர்ஸை வந்து எப்படி எடுக்கிற அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்குது, அந்த கஸ்டமர் சர்வீஸ் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ மேலே போனோம் அப்படின்டா சைன் அப் அண்ட் ஏர்ன் $25 இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்னவா இருக்கிறீங்கன்னு, ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு ஆன்லைன் சேலராக இருக்கிறீங்களா, இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு இதில் கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆன்லைன் செல்லர்ன்ற வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து ஐ ஆம் லுக்கிங் டு போட்டு கெட் பெய்ட் பை இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதை நான் கிளிக் பண்ணோன்னா வந்து எங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்துடும். அதாவது நாங்கள் வந்து இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் செல்லர் கெட் பெய்ட் பை இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே எல்லாம் போனீங்கன்னா இது என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே போங்க கெட் பெய்ட் ஓ லீடிங் மார்க்கெட் இன்க்ளூடிங் அமேசான் விஸ் கொண்டிஷன் மோன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் கீழே போங்க. பே அவுட் வேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாம் ஓகேன்ற அப்புறம் நாங்கள் வந்து இல்லை ரெஜிஸ்டர்ன்ட் இருக்குது, அதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொடுறேன். இதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. 4 ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேனியர் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்பெனி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எங்களோட அக்கௌண்ட் திறக்க, அதாவது இபே அக்கௌண்ட் திறக்க இண்டிவிஜுவலாக தான் திறந்த நாங்கள். ஸோ அந்த இண்டிவிஜுவல் தான் நாங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் டைப்பில் இபே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் டைப்பில், அதாவது கம்பெனியில் கொடுக்கணும். ஆனால் நாம் வந்து சொல்லி தந்துருக்கேன் இந்த முறை பார்த்தீங்கன்னா இபேயை வந்து இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணுங்க. பிஸ்னஸ் டைப்பில் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து அங்கே செட்டப்ஸ் வந்து பண்ணலாமல் கிடக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இண்டிவிஜுவல்டே கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பதிய வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பதியணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ்,
இந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் எதை கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா eBay அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் இதில் கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா eBayயோட நாங்கள் வந்து பேரை கனெக்ட் பண்ணிக்க 2 ப்ரொஃபைலும் மேட்ச் ஆகாது செக் பண்ணுவாங்க. அதாவது இமெயில் அட்ரஸ், பேர், பிஸ்னஸ் டைப், கேட்டகரி, அதாவது இண்டிவிஜுவலாக கம்பெனியா அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்காண்டி ஸோ நீங்கள் eBay அக்கௌண்ட் என்னத்தில் கிரியேட் பண்ணீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ கொடுத்தா அப்புறம் திருப்பி அதே இமெயில் அட்ரஸை என்ற இமெயில் அட்ரஸ் என்ற இடத்துல வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசு ஆகிட்டுதான்னு பாருங்க. ஸோ 18 வயசு ஆகையில் அதுக்கு உள்ள நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து செய்ய போகிறீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸுன்ற டேட் ஆஃப் பர்த், நேம் இதெல்லாம் கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்காள ஸ்டெப் போய்க்கு உங்களுக்கு புலாங்கு சில இடத்துல ஐசி நம்பர்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து 18 ஆகிருந்தா ஐசி கிடைச்சிருக்காது. ஸோ அப்போக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு போடலாமா நடக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா முன்னுக்கு கொடுத்த நேம் வேறு, பின்னுக்கு வர நேம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு 18 வயசு ஆகலை அப்படின்னுக்க நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், நேமாக இருக்கட்டும், உங்களோட பேரண்ட்ஸ்டே கொடுங்க, இல்லை கார்டியன்டே கொடுங்க. ஓகே. ஸோ இல்லை 18 வயசு ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுக்கலாம். அதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும், செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஓகே. இதெல்லாம் கொடுத்தா அப்புறம் கீழே பாருங்க ஐ ஆம் நாட் ரோபோட்னு இருக்கும். இது நீங்கள் டெக் பண்ணணும். டெக் பண்ணிவிட்டு கீழே வர இந்த நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு வரேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பண்ணி போயிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ வந்து அடுத்த இன்னொரு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவா என்ன மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்ரீலங்கா தான் ஸ்ரீலங்கா கொடுங்க. இல்லை நீங்கள் வேறு நாட்டில் செய்கிறீங்கன்னா அந்த நாட்டின் பேரை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து வேறு நாட்டையோ இல்லை வேறு நாட்டில் வந்து ஸ்ரீலங்காவையோ கொடுக்கல. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டை தான் கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கான்றதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. அது கீழே பண்ணீங்கன்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ், மோ அட்ரஸ், சிட்டி, டவுன், போஸ்ட், ஷிப் கோடெல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் என்னவோ இல்லை நம்பர் இருக்கும், அதை நீங்கள் இதில் கொடுக்கணும். மோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கட்டாயம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருந்தால் கொடுங்க, அது பிரச்சனை கிடையாது. அடுத்த சிட்டி இல்லை டவுன் கொடுக்கணும். அங்கால போஸ்டல் ஜிப் கோட் கொடுக்கணும். இந்த போஸ்டல் ஜிப் கோட் வந்து நான் நிறைய விட சொல்லிக்கிறேன் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் தெரியலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு காட்டுறேன். நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து ஜெஃப்னாவில் இருக்கிறேன். எனக்கு வந்து போஸ்டல் கோட் தெரியல அப்படின்னா நான் இதில் போய் ஜெஃப்னா போஸ்டல் கோட் அப்படின்னு அடித்தாலும் சரி, இல்லை ஜெஃப்னா ஜிப் கோட் அடித்தாலும் சரி, உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ எங்கள் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் போஸ்டல் கோட் பார்த்தீங்கன்னா 40,000 வந்துட்டு. இதை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த இடமோ அந்த இடத்துக்குரிய நேம் அடிச்சு போட்டு ஜிப் கோட் இல்லை போஸ்டல் கோட் அடிச்சிங்கன்னா சரி. அதை நீங்கள் ஜிப் கோட் போஸ்டல் கோட் இதில் கொடுக்கணும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் செலக்ட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு +94 காட்டுது. இங்கே அவங்க நம்பரை கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சென்ட் கோடுன்றது இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு கோட் போகும். அந்த வெரிஃபிகேஷன் கோட்டை இதில் டைப் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அதில் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கணும். திருப்பி என்டர் பாஸ்வேர்டில் இன்னொரு பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் என்டர் பாஸ்வேர்டில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை திருப்பி என்டர் பண்ணணும், திருப்பி அடிக்கணும். அதுக்கு பிறகு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை காட்டுவாங்க. பாருங்க, இதில் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கேள்வியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வாட் இஸ் நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இருக்கு. நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரை நீங்கள் வந்து எழுதணும். எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோ எழுதணும். இல்லாட்டி வந்து வேறு ஒன்றை செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து வாட் வாஸ் த லாஸ்ட் நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் கிரேட் டீச்சர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி போட்டு அதுக்குரிய ஆன்சர் நீங்கள் வந்து அடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து திருப்பி ரிகவரி பண்ணணும்னா இந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கீழே ரோல்னு போனோம் அப்படின்னா பாருங்கள் ஐடி டீடைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் ஸ்ரீலங்கா நாங்கள் காண்டி கொடுத்துருக்கோம். இதில் பாருங்க ஐடி டைப் வந்து என்ஐசி, அதாவது கிளிக் பண்ண பாருப்பாங்க நேஷனல் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட். இது 3 கேட்குறாங்க. இதுக்காண்டி நான் முதல்ல சொன்னால் நீங்கள் வந்து 12 வயசு ஆகலை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் நேம்லேயே eBay அக்கௌண்ட்டு, பேன் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுங்கள். கார்டியன் நேமில் கிரியேட் பண்ணுங்கள். உங்களோட 12 வயசு ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் உங்களோட இதில் கிரியேட் பண்ணலாம். இதில் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், என்ஐசி, பாஸ்வேர்ட் இல்லை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கேட்பாங்க. செலக்ட் பண்ணி நம்பர் நாங்கள் டைப் பண்ணணும். அதுக்காண்டி ஓகே. இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வரேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். ஸோ 3 கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ கடைசி ஆல்மோஸ்ட் டன் நிற்கிறேன். இதில் பாருங்கள் திருப்பி இதில் கேட்டுருப்பாங்க பர்சனல் அக்கௌண்ட்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாண்டு. நீங்கள் இதில் பர்சனல் அக்கௌண்ட்டே டிக்காக இருக்கணும், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு டிக் ஆகக்கூடாது. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டே டிக் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட பேங்க் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. நான் கொடுத்துட்டு ஸ்ரீலங்காண்டே வந்துடும். கரன்சி வந்து LKR.
இது கீழே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க பேங்க் நேம், நீங்கள் எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், நீங்கள் முன்னுக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் இதில் விழுந்துடும். ஸோ இந்த நேமில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டாகவும் இருக்கணும், அதையும் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இதில் அப்புறம் பிரான்ச் கோட் கேட்டிருப்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த பிரான்ச் கோட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து இப்போ போஸ்டல் கோட் அடித்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஹெச்எம்பி இல்லை கொமர்ஷியல் பேங்க், இப்போ நான் வந்து ஹெச்எம்பின்னு அடிக்கிறேன். சும்மா ஹெச்எம்பி பேங்க் கோயம்புத்தூர் பிரான்ச் கோட். ஓகே, பிரான்ச் கோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்எம்பி பேங்க் கோயம்புத்தூர் பிரான்ச் கோட் வந்துடும். பிரான்ச் கோட் எவ்வளோ 132. இதே போல் நீங்கள் எந்த பேங்கோ எந்த இடத்துல இருக்கோ அதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் கோட் வந்துடும். அதை நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கொள்ளுமா இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு அக்ரி, இந்த அக்ரி ரெண்டையும் டிக் பண்ணி போட்டு சப்மிட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு வந்து பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். இதுக்கு அப்புறம் வந்து உள்ள வர செக்யூரிட்டி இதில் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி வெரிஃபை பண்ணுறது, அதே போல் வந்து eBayல வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு நாங்கள் வந்து வார வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக விளங்க கூட இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவிடுங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு விரும்பின வீடியோஸில் போட்டு விடுமையாக இருக்கும். ஸோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது எஸ்வி தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.